Welcome back to the channel, guys. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியோட டே 2 தான் நான் இருக்கேன். ஸோ இன்றைக்கோட விளாக் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, ட்ரோன் ஷாட்டெல்லாம் சூப்பராக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோக்கும் நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ் பற்றி சொல்ல போனோம்னா, ஸோ த மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்டு லாங்கஸ்ட்டு ஒரு தொட்டி பாலம்னே சொல்லலாம். இது வந்து ஐயா காமராஜர் அவர்கள் காலத்தில் வந்து 1966 வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏசியன் லெவலே த பிக்கஸ்ட் அண்டு லாங்கஸ்ட்டு ஒரு தொட்டி பாலம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெருமை மிக ஒரு சிறப்பான இடம் தான் இந்த மாத்தூர் தொட்டி பாலம். இந்த தொட்டி பாலத்தில் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த தொட்டி பாலம் கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக கட்டியிருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே ஏறுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக கட்டிட்டு மேலே போயிட்டு அந்த ஃபுல் லாங் வியூவும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மேலே நடந்து போகிறதுக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, பயங்கரமான ஒரு ஃபீலு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்கும் மேலே இருந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு வந்து ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மேப்பில் போடுறீங்கன்னா வெறும் தொட்டி பாலம் மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி தொட்டி பாலம் போட்டு தான் அது வேறு லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. எனவே கூகுளில் வந்து மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அங்கேருந்து டைரெக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா வேறு லொக்கேஷனுக்கு கொண்டு போய் காட்டிவிடும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் அது மாதிரி தான் ஆச்சு இன்றைக்கி. கன்னியாகுமரி ஊர் உள்ள சுற்றுறதுக்கு தான் இப்போ போகுது. ஆக்சுவலி ஐ லவ் கன்னியாகுமரி. ஸோ
சன்ரைஸ் பார்க்கலான்னு காலையில் 4:30 எழுந்து போனேன். எல்லாம் ரெடி ஆகி பக்காவாக அங்கே போய் பார்த்தா வெயிட் பண்ணி சன்ரைஸே ஆகலை. வெளிச்சம் வந்துடுச்சு நல்லா, ஃபுல் க்ளவுட்ஸ் இருந்ததுனால சன்ரைஸ் அந்த அளவுக்கு ஆகலை. தெரியவே இல்லை, சூரியனே தெரியவே இல்லை. அங்கே ஃபுல் க்ளவுட்ஸ் தான், வெளிச்சமாக ஆயிடுச்சு நல்லா. அதே போல் அந்த திருவள்ளுவர் சிலை கிட்ட கூட்டின்னு போவாங்கன்னு பார்த்தேன் போட்டில், அதுவும் கூப்பிட்டு போகல. ஸோ கொரோனான்றதுனால லாக்டவுன் ஒன்றும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே அது ஓப்பன் பண்ணல. இன்னுமே அந்த பர்ன்னு சவுண்ட் வர்றது அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. அது திருப்பியும் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காட்டினா தான் தெரியும். ஸோ ஆக்சுவலி எந்த வண்டி இவ்வளோ லாங் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஆகிறது சகஜம் தான். ஆனால் பேக் டு நார்மல் எப்படி ஆகும்னு தெரில. ஆக்சுவலி என் வண்டி எஃப்சியும் சரி டிவிஎஸ் அப்பாச்சியும் சரி சர்வீஸு ட்ராவல் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வாட்டர் சர்வீஸ் மாதிரி பண்ணாவே போதும், பேக் டு நார்மல் மாதிரி ஆகிடும் வண்டி. இந்த வண்டி எப்படின்னு தெரில எனக்கு. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது பாஸ். மார்னிங் 11 o'clock ஆகுது, 10:51. வெயில் அந்த அளவுக்கு இல்லை. மார்னிங்கே அப்படியே லைட்டாக தூறல் விழுந்துச்சு. இப்போது அந்த அளவுக்கு வெயில் இருக்குது, பட்டு கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது. இந்த பிரிட்ஜு தான் நம்ம ரைட்டு எடுக்கணும் போல். கரெக்டு, லெஃப்ட் எடுக்கணும். வாவ், நாகர்கோவில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். வாவ் இட்ஸ் a miracle. வேறு லெவலில் இருக்க இடம். ஆக்சுவலி ஒன்று நோட் பண்ணிங்களா, நான் ஏன் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னுடைய போபா கியர் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து உள்ளே இருக்கிற பின்னு வந்து கலண்டுட்டதுனால லூஸாக ஆடிட்டு இருக்குது. ஸோ டேங்க் பேக்கு நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் திருப்பி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் தான் நான் ஒழுங்காக கட்டியிருந்தேன், இந்த டைம் தான் நான் திருப்பி கட்டி பார்த்தேன். இந்த டைம் கட்டும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த நேவிகேஷன் பார் வந்து என் நியர்லே இருக்குது. அதனால் நான் கீழே குனிஞ்சு மேப்பை பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அது திருப்பி கட்டியிருப்பேன். இந்த டைமை வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறது ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். தேங்க்யூ கைஸ். ஒரு கையை விட்டுட்டு தான் மேப்பு பார்க்கணும் போல் இருக்குது பாஸ். முன்னாடி கட்டியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, அப்படியே பார்க்கலாம் போல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் திருப்பி மாற்றி கட்டிட வேண்டியது தான். Then we have to take right. நாகர்கோவில். பயங்கரமான ஒரு இடம் இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் செக் டேம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ கன்னியாகுமரினாவே பயங்கர சர்ச்சு தான், எந்த பக்கம் பார்த்தாலும் சர்ச் இருக்குது. லூர்து அம்மாள் சைமன் பாலம். இதுதான் ஆறு, அங்கே போய் கடலோட இணையுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ட்ரெயின் ரோடு கூட இருக்குது அங்கே. இந்த சைடு ஃபுல் ஆறு. திருவனந்தபுரம் 96 கிலோமீட்டர். கைஸ் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் நம்ம இந்த இடத்துக்கு. கைஸ் மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்து பார்க்கிங் இருக்குங்க. கேமராவுக்கு தனி காசு, வண்டிக்கு தனி காசு, மேலே போகிறதுக்கு தனி காசு.
மேலே போகிறதுக்கு 5 ரூபா, பார்க்கிங்க்கு 5 ரூபா, கேமராவுக்கு 25 ரூபா. வா, இங்கேருந்து அந்த சைடு போகுது தண்ணி. வாவ், வாட் அ அமேசிங் சீன். ஆக்சுவலி மேலே ஏறி வரதுக்குள்ளே மூச்சு தள்ளிடுச்சு பாஸ். எப்படி பிளான் பண்ணிக்கிறாங்க பாரு. இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரிட்ஜு கட்டி அதுக்கு மேலே நடக்கிறத வச்சு அதுக்கு மேலே தண்ணி போக விட்டுக்கிறாங்க. நைஸில். ஓ, ஸோ மெனி பீப்புள் கம்மிங். இங்கேருந்து பாருங்கள், ஏதோ மலை மேலே ஏறின மாதிரி இருக்குது. இந்த சைடு தண்ணி, இந்த சைடு பள்ளம். வேறு லெவல். ஏஷியாலே த பிக்கஸ்ட் தொட்டி பாலம் இதுதான். பிரிட்ஜு கட்டி தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வேறு எப்படி இருக்கும்? வேறு லெவல் பாஸுங்க. இந்த வீடியோவில் பயங்கரமாக என் மூச்சு சத்தம் கேட்குது. ஜஸ்ட் இக்னோர் இட் கைஸ். ஏன்னா மேலேருந்து கீழேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரதுனால பயங்கரமாக மூச்சு வாங்கிடுச்சு. ஜஸ்ட் இக்னோர் இட் தட் மூச்சு காற்று. கீழே ஆறு போயிட்டு இருக்கு. இங்கே வர்றதுக்குள்ளேயோ ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. நைஸ். அப்படியே சுற்றி பாருங்க. ஐயா கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா கட்டிய தொட்டிப்பாலம் இது. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி யோசிச்சுப்பாங்க பாருங்கள். டவுனில் வந்து ஆப்போசிட் சைட் தண்ணி போகுது, மேலே வந்து ஆப்போசிட் சைட் தண்ணி போகுது. எப்படி பிளான் பண்ணி they are planned and made it very well. இந்த இடத்துல வந்து நல்லா குயில்களும் குருவிகளும் சத்தமும் நல்லா சூப்பராக கேட்குது, காதுக்கு இனிமையாக. நம்மளுடைய சிட்டுக்குருவியை மேலே பார்க்க விட்டு அதனுடைய கண்களால் பார்த்தா எப்படி இருக்குன்ற வியூவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ட்ரோன் ஷாட் ஸ்டார்ட் இன் 3, 2, 1, here we go.
கைஸ் அகைன் நம்மளுடைய சிட்டுக்குருவி கண்களால் இந்த இயற்கை அழகை கண்டு ரசித்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொட்டி பாலம் இது தான். இதுக்கப்புறம் கீழே போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேமராவுக்கு ஒரு ப்ரைஸா? தண்ணி பயங்கரமாக இதாகுது. இங்கேருந்து மெலிசா வந்துட்டு இங்கே வந்து பெருசாகுது இடம். வேணாம் வாங்குறவங்க வந்து இங்கே சாப்பிட்டு அங்கே டஸ்ட்பினில் போடாமல் கீழே எல்லா இடத்துலையும் போட்டு எப்படி நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த டர்ட்டி பண்ணாமல் டஸ்ட்பினில் குப்பையை போட்டு போங்க. இல்லைன்னா உங்கள் பேக்கில் வச்சுட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் போடுங்க. வேணாம் பிக்கஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் தொட்டி பாலம். பிரிட்ஜை கட்டி அதுக்கு மேலே தண்ணி விடுவாங்களா? சான்ஸே இல்லை பாஸ். எவ்வளோ ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சூப்பராக இருக்கு. அது மேலே தான் போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம இப்போ கீழே இருக்கிறோம். தண்ணி சூப்பராக போயிருக்காது. இந்த மாதிரியெல்லாம் எங்கள் ஊரில் தண்ணி பார்த்து 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்குது. தண்ணி ஊற்றிக்கலான்னு ப்ரிப்பேராக தான் வந்தேன் அங்கேருந்து. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. நீச்சல் தெரியுறவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த இடத்துல குளிங்க.
நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு குளிக்காதீங்க, ஏன்னா அவ்வளோ ஆழம் இருக்குது, நிறைய பாறை இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குங்க. You want to jump in? You want to jump? Let's jump, buddy. மக்களே, இந்த இயற்கை அழகை ரசிக்க 2 கண்கள் போதாது. அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் கன்னியாகுமரியில் கொட்டி கிடக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டின இடம் ஃபுல்லாகவே மாத்தூர் தொட்டிப்பாலம். இந்த இடம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இதை விட ஒரு சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம், மீண்டும் வருகிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுள் நான் பால் ஜாக்சன். Bye bye guys, see you in the next video.